நாம் எல்லாருக்குமே ஒரு சிறு சிறு தவறுகள் நாம் செய்வோம். அப்போ நம்ம என்ன நினைப்போம், இது சின்ன தவறு தானே அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை விட்டுருவோம். அப்படி தானே? ஒரு பெரிய தவறாக செய்யும்போது அதை நினச்சி கூட நம்ம வருந்த மாட்டோம். பெரிய தவறு, அந்த தப்பு தானே நம்ம செய்யலை, சின்ன தப்பு தானே நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு நம்ம என்ன வரும். அதை உணர்த்துறதுக்கு தான் ஒரு சரியான கதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நீங்கள் தப்பு பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் இருங்க. வாங்க அந்த கதைக்கு போகலாம். 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் வந்தான். எது சின்ன பாவம், எது பெரிய பாவம், இதை ஞானியிடம் 2 பேர் வந்தன. ஒருவன் வருத்தத்தோடு கேட்டான், நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன். என் மனம் அதை நினைத்து தினம் துடிக்கிறது. நான் செய்த பாவத்திற்கு மீட்சி உண்டா என்று கேட்டான். அடுத்தவன் ஞானியிடம் சொன்னான், நான் இவரளவுக்கு பெரிய பாவம் எதுவும் செய்யவில்லை. சின்ன சின்ன பொய்கள், சிறு ஏமாற்றுக்கள் இப்படி நிறைய செய்துள்ளேன். தண்டிக்கும் அளவுக்கு இவையெல்லாம் பெரிய பாவங்களா என்ன என்றான் அவன். ஞானி சிரித்தார். முதல் ஆளிடம், நீ போய் ஒரு பெரிய பாறை ஒன்றை தூக்கி வா என்றார். இரண்டாமானவிடம், நீ போய் இந்த கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி வா என்றார். இருவரும் அவ்வாறே செய்தனர். முதல்வன் ஒரு பெரிய பாறையை தூக்கி வந்தான். அடுத்தவன் கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வந்தான். இப்போது ஞானி சொன்னார், சரி, இருவரும் கொண்டு வந்தவற்றை சரியான எந்த இடத்தில் எடுத்தீர்களோ அங்கேயே திருப்பி போய்விட்டு வாருங்கள் என்றார். முதல்வன் பாறையை எடுத்து கொண்டு போய் அந்த இடத்திலேயே வைத்துவிட்டு திரும்பினான். இரண்டாமானவன் தயக்கத்துடன், இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியான அவை இருந்த இடத்திலேயே வைக்க முடியும் என்று கேட்டான். ஞானி சொன்னார், முடியாதல்லவா? அவன் பெரிய தவறு செய்தான். அதற்காக வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அவன் மாற்று பரிகாரம் செய்து அவன் மீட்சி அடையலாம் என்று எண்ணினான். ஆனால் நீயோ சின்ன சின்னதாய் 1000 தவறுகள் செய்து அதை பாவம் என்று கூட உணராதவன். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் உன்னால் என்பது கூட உனக்கு தெரியாது. அவனுக்கு மீட்சி சுலபம், உனக்கு தான் மீட்சி என்பது மிகவும் கடினம் என்றார். இந்த கதையில் நாம் உணர்த்துவது என்னவென்றால், பாவங்களில் சிறு பாவம் பெருபாவம் என்றெல்லாம் கிடையாது. பாவம் என்றைக்கும் பாவம்தான். முடிந்தவரை யாருக்கும் பாவம் செய்யாமல் இருங்கள். அனைவருக்கும் நன்றி.